சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதமேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக இலங்கை என்பது நம்முடைய அண்டை நாடு மட்டும் கிடையாது. அவ்வப்போது பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு திருப்பி அதிலிருந்து மீள்வதும் மறுபடியும் திருப்பி பிரச்சனைக்கு உள்ளாவதுமாக ஒரு அண்டை நாடாக இருக்கிறது இலங்கை அப்படின்றது. நமக்கு பண்டைய காலம் தொட்டு இன்று வரைக்குமே சரி ஒரு தொப்புள் குடி உறவுகளும் அங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள். அவை அந்த பிரச்சனை அப்படின்றதும் இன்று வரைக்கும் முடியாத ஒரு தீராத ஒரு தலைவலியாகவே இருந்து கொண்டு இருக்குது அப்படின்றதான். ஒரு பக்கம் பார்க்கும்போது மீனவர்கள் பிரச்சனை அப்படின்றதும், இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை அப்படின்றதும் நமக்கு காலம் தொட்டே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று. இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் வெளிவரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் செய்திகளுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விவாதமேடை நிகழ்ச்சியில் இதை பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது, இலங்கை அரசினுடைய மூன்றாவது புதிய அரசியல் சட்ட திருத்தத்திற்கு வழிவகை செய்து கொண்டு இருக்கிறது அந்த நாட்டு அரசு. அதில் கூட்டாட்சி தத்துவம், அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஃபெடரல் சிஸ்டம் சொல்லக்கூடிய சமஷ்டி அப்படின்னு சொல்கிறது, சிங்களத்தில் சொல்லும்போது சமஷ்டி அப்படின்றாங்க. அந்த கூட்டாட்சிக்கு வரக்கூடிய இந்த உருவாக்கக்கூடிய புதிய மூன்றாவது அரசியலமைப்பு சட்டத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்றத அந்த நாட்டு அதிபர் சிறிசேனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை கடந்த ஆண்டிலிருந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் அவர் நாடாளுமன்ற கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு 2016 ஜனவரியிலிருந்து அந்த புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று அதிபர் சிறிசேனா அவர்கள் அவங்களுடைய இலங்கையினுடைய சுதந்திர கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் பேசும் பொழுது அதை உறுதிப்படுத்தும் விதமாக புதிதாக உருவாகக்கூடிய இலங்கை அரசினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சமஷ்டி முறைக்கு இடமில்லை அப்படின்றத உறுதிபட தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் பல விஷயங்களையும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. ஏற்கனவே சமஷ்டி முறை அப்படின்றது, அந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது இருந்த போதிலும் கூட இதுவரைக்கும் 1948க்கு பிறகு அவங்க சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு 2 முறை அரசியலமைப்பு சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பார்க்கும்போது 1972 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர் இருக்கும் பொழுது குடியரசு ஆன பிறகு ஏற்படுத்தப்பட்ட முதல் அரசியல் சட்டம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டினுடைய மதம் அப்படின்றது பௌத்தம், அந்த நாட்டினுடைய மொழி அப்படின்றது சிங்களம். இதைத்தான் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்திலும் கூட அந்த கூட்டாட்சி, அந்த சமஷ்டி அப்படின்றத அவங்க கையில் எடுத்துக்கல. அதை மறுத்து விட்டு அனைத்து அதிகாரங்களையும் அவங்க கையில் எடுத்துக்கொண்டு தான் செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு 1979 ஜெயவர்த்தனே அவர்கள் அவங்க அதிபராக இருக்கும்போதும் சரி அனைத்து அதிகாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு அதிபராகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதாவது பௌத்த சிங்கள ஒரு குடியரசாகத்தான் இலங்கை அப்படின்றது இருந்து கொண்டிருப்பதாக அவர் அறிவித்தார். அதேபோல் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்றதும் அப்போ அவர் தெரிவித்தார். அவர் இந்த விஷயங்கள் இதுக்கு பிறகுதான் பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய போராட்டம் அப்படின்றதும் அது கடந்த 30 ஆண்டு கால வரலாறு அப்படின்றது உலகம் முழுக்க அனைத்தும் அறிந்தது. அதற்கு பிறகு ஏற்பட்டக்கூடிய இந்த புதிய சிறிசேனா தலைமையிலான புதிய அரசு என்பது எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு ஒரு புதிய சம அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் வழங்கப் போகிறது, அதற்கு உருவாகக்கூடிய அந்த மூன்றாவது புதிய அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு வழிவகை செய்ய போகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதைத்தான் என்னுடைய விவாதமுடைய தலைப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இது குறித்து விவாதிப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் நம்முடைய வந்திருக்கிறார்கள் திமுக சட்டப்பிரிவு இணைச் செயலாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் கண்ணதாசன் சார். அதேபோல் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த திரு தோழர் தியாக அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் தியாக அவர்கள். மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திரு திருமுருகன் அவர்களும். வணக்கம் திருமுருகன் சார். அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் மூராரி அவர்களும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக இன்றைக்கு கலைஞரும் சரி, வைகோவும் சரி, மற்ற அடுத்த கட்சியினரும் சரி, இலங்கை பற்றி வரும்போது அந்த ஒரு இன உணர்வு, பற்றுதல், பாசம் அப்படின்ற ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு அறிக்கை அப்படின்றது எப்பயும் வெளியே இருக்குது. அது மக்களிடத்துலையும் சரி, கட்சிகளிடத்திலும் சரி, அத்தனை இடத்துலையும் அந்த இருக்கக்கூடிய உணர்வு. அது இப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது திருப்பி புதிதாக உருவாக தொடங்கி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இருக்கும், எந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருந்தால் நல்லது அப்படின்ற பல கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கியிருக்கிறது. இதை பற்றி திமுக தரப்பு நிலைப்பாடு என்ன சார்? அதாவது தலைவர் கலைஞர்களோடு இந்த அறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலியர்கள் யூதர்கள் மீது நடத்திய தாக்குதலை விட மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு வேலையிலே சிங்கள படைகள் பண்ணு. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏதோ மைத்திரி பாலா சிறிசேனா தமிழர்கள் ஏதோ உரிமை கொடுத்துருவான்னு. சிங்களர்கள் யாராக இருந்தாலும், ஜெயவர்த்தனும் சரி, பண்டாரநாயக்கா இருந்தாலும், ரணில் விக்ரமசிங்கே ஆகட்டும், ராஜபக்சே ஆகட்டும், அவங்களுடைய பெயர் தான் வேறு இருக்கிறது தவிர எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு தமிழர்களுக்கு எந்த விதமான சமூக உரிமைகள், அவங்க தமிழர்களை மனிதர்களாக நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு இனப்படுகொலை நடந்திருக்காது. இதுதான் அடிப்படையான சூழல். இந்த சூழலில் எல்லாரும் ஒரே முகமாக தான் இருக்காங்க. 1948 அப்பொழுது இந்த கவர்னர் ஜெனரல் சால்ஸ்பரி ஒரு அரசமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுக்குறார். அதற்கு பிறகு சிங்கள அரசு குடியரசாக இவர்கள் 1972 பண்டாரநாயக்க ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க.
அப்பொழுதே வந்து இந்த மாகாண அரசுகள்னு வைக்கிற நம்மளுடைய சாதாரண உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரங்களோடு அவங்களுக்கு கிடையாது, அடிப்படையான அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாக்கி வைத்துக்கொண்டு அதன் பிறகு தமிழர் இனத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய வேலைகள், தமிழர்களுடைய பண்பாடு, இந்த இணைய அடையாளம் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய அந்த பணிகளை சிங்கள அரசு செய்து கொண்டிருந்த போதுதான் விடுதலை போராளி இயக்கங்கள் தோன்றியது. அதன் பின்னர் 1989 வந்து ஜெயவர்த்தனா வந்து பிரான்ஸ் நாட்டு அரசமைப்பு சட்டத்தை ஒட்டி ஒரு அரசமைப்பு சட்டம். அது வந்து மிக முழுமையான தமிழ் விரோத ஒரு அரசமைப்பு சட்டம். அதில் பௌத்தம், அதுதான் நீங்கள் சொன்னது போல பௌத்த மதம் தான் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்துக்களாகட்டும் அல்லது கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பௌத்த மதம் தான் என்று மதச்சார்புடைய ஒரு நாடாக ஆக்கியது அங்கே தான். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து மொழி, சிங்கள மொழி இருந்தால்தான், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சிங்கள மொழி படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, தமிழ் படித்தால் ஒரு இரண்டாம் தர குடிமக்கள். இந்த அடிப்படையான ஒரு இனம் வந்து வீறு கொண்டு எழுவதற்கு அடிப்படை காரணம் நிறைய இருக்குது. அவர்களை மொழி அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் பண்பாட்டு அடிப்படையிலும் அழித்து ஒழிக்கக்கூடிய பணி மிக திறமையாக செய்து கொண்டிருந்தார்கள். சரி, 79 ஜெயவர்த்தனா வந்தார். அதுக்கு பிறகு சிறிமாவோ பண்டாரநாயக்கா, ராஜபக்சே, இப்படி எல்லாரும் வந்தாலும் ரணில் விக்ரமசிங்கே கூட கொஞ்ச நாள் பிரதமராக இருந்தார். ஆக இவர்களெல்லாம் ஒரே விதமான பணியை தான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த போராளி குழுக்கள் எல்லாம் எழுந்து தலையெழுந்து தமிழர்களுக்கென்று ஒரு இடத்தையாவது பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவங்க பயந்து கொஞ்சம் இருந்த ஒரு சூழலில் 2009 நடந்த அந்த போர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எங்களுக்குடைய கவலையெல்லாம் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினர் யாருமே வந்து பூச்செண்டு வச்சு சண்டை போடல. யாசர் அரபாத் கூட கையில் துப்பாக்கி வச்சு தான் சண்டை போட்டார். அப்படிப்பட்ட போராட்டத்தை அங்கீகரித்து அதை விடுதலை போராளிகள் என்று சொன்ன இந்தியா, இந்த மத்திய அரசு, இங்கே இருந்தக்கூடிய போராளிகள் ஆயுதம் ஏந்தி தங்களுடைய இனத்தை காப்பதற்காக, தங்கள் மண்ணை காப்பதற்காக போராடிய போது அதை அழித்தொழிக்க முற்பட்டது ஒரு வரலாற்று உண்மை. இந்தியா வந்து விடுதலை பெற்ற பொழுது, இந்தியா என்ற ஒரு நாடு என்பது ஆங்கிலேயர்கள் ஒருங்கிணைத்து நிர்வாகத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு. அந்த நாடு சுதந்திரம் பெற்று போகும்பொழுது ஒரேடியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சி வேகம், விடுதலை என்ற ஒரு மயக்கத்தை எல்லாருக்கும் ஊட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடுல இணைந்தது. திராவிட நாடு கேட்டு அதுக்கு பிறகு மாற்றம் ஏற்பட்டலாம், ஒரே நாடாக இருந்த வரலாறு. ஆனால் அங்கேயும் இதே நிலைமை தான். அங்கே ஒரு தமிழ் குடியரசு, சிங்கள குடியரசு, மன்னராட்சி, தமிழ் மன்னராட்சி, சிங்கள மன்னராட்சி, இவை இரண்டையும் அந்த ஆங்கிலேயர்கள், இந்த இரண்டையும் ஆங்கிலேயர்கள் ஒன்றிணைத்து அதை போகும்போது சிங்களர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அப்பொழுது அந்த சிங்களர் ஆதிக்கம் எப்படி நமக்கு இப்படி வடவர் ஆதிக்கமோ அதே போல அந்த சிங்களர் ஆதிக்கம் இன்னும் தொடர்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நல்லது சார். தியாக சார், பொதுவாக இப்போ பத்திரிகை ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்றது பிரச்சனை இல்லை. இப்போ மூன்றாவதாக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் எந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு உருவாகினால் இது தமிழர்களுக்கு ஒரு சம உரிமை தரக்கூடியதாக இருக்கும், அல்லது இந்த சமஷ்டி முறையை எடுத்துருவதனால அந்த சம உரிமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மங்கி போய்விட்டதா? இலங்கை என்பது 2 தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு தீவு நாடு, 2 மொழிகள், ஈரினங்கள். இவற்றை முதலில் அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இவற்றுக்கிடையிலான சமத்துவத்தையும் இவற்றுக்குள்ள சுயநிர்ணய உரிமையையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு அரசமைப்பு இதுவரை வரவில்லை. சொல்பரி அரசமைப்பில் 48லேருந்து 72 வரைக்கும் இருந்தாங்க. அப்போ ஸ்ரீலங்கா கூட கிடையாது, ரிப்பப்ளிக் கூட கிடையாது, பிரிட்டிஷ் டொமினியனாக இருந்தாங்க. 72ல் புதிய அரசமைப்பு ஏன் கொண்டு வர்றாங்கன்னா 56ல் தனிச்சிங்கள சட்டம் வருது. இந்த தனிச்சிங்கள சட்டம் என்பது சிங்களத்தை கற்றுக்கொள்வதை கட்டாயமாக்குது அரசு ஊழியர்களுக்கு. அதை எதிர்த்து சொல்பரி கான்ஸ்டியூஷனுடைய 27வது உறுப்பின்படி கோட்டீஸ்வரன் ஒரு அரசு ஊழியர் வழக்கு தொடர்ந்தார். லண்டனில் பிரைவி கவுன்சில் சொன்னிச்சு, இதுபோல ஒருத்தரை கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னதுனால இந்த சொல்பரியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பாதுகாப்பு, அதாவது மைனாரிட்டிஸுக்கு எதிராக, ஒரு இனத்துக்கு எதிராக சிலோன் பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்ற முடியாதுன்னு இருந்த அந்த பாதுகாப்பை நீக்குவதற்கு அவங்க 58ல் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை கீழ்ச்சி போட்டாங்க. பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி சேனநாயக்கா செல்வா ஒப்பந்தம் என்ற அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்படும். நேரடியாக வெளிப்படையாக வந்து பௌத்த குருமார்களின் எதிரில் அந்த கையெழுத்திட்ட ஒப்பந்த நகலையே கிழித்தார் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த பண்டாரநாயக்கா. இந்த பின்னணியில் தான் 72ல் ஒரு அரசமைப்பு வருகிறது. ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த தனிச்சிங்கள சட்டம் வந்தபோது பார்லிமெண்ட்டில் இடதுசாரிகள், சிங்கள இடதுசாரிகள் எதிர்த்தார்கள். அவங்களுடைய தலைவர் கொல்வின் டி சில்வா பேசினார், இந்த நாடு 2 மொழி பேசுகிற நாடு, இதை ஒத்துக்கொண்டால்
இது ஒரு நாடாக இருக்க முடியும். இல்லை ஒரு மொழிதான் என்றால் இது 2 நாடாகிவிடும். 2 languages 1 nation, 1 language 2 nations. இது கொல்வின் டி சில்வா சொன்ன வாசகம். ஆனால் அதே கொல்வின் டி சில்வா தான் அந்த புதிய அரசமைப்பை எழுதியவர், வரைந்தவர். பண்டாரநாயக்காவோட அரசமைப்பை எழுதியவர். அதில் சிங்களம் தான் ஆட்சி மொழி என்று எழுதினாங்க. அரசமைப்பு சட்டத்தினுடைய 2வது உறுப்பே என்ன சொல்லுதுன்னா, தி ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா ஷல் பி எ யூனிட்ரி ஸ்டேட் என்று சொன்னாங்க. சிங்கள மதத்திற்கு ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த அரசமைப்பை இது வந்து தமிழர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள. தந்தை செல்வா சொன்னார், இட் இஸ் அன் அன்கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டிடியூஷன். அரசமைப்புக்கு விரோதமான அரசமைப்பு. அரசமைப்பு பேரவையே சட்டவிரோதமாக கூட்டப்பட்டிருக்கு. ஏன்னா சொல்பரிய அரசமைப்பில் வந்து இதை கைவிடுவதற்கான ஒரு விதியே இல்லை. இந்திய அரசமைப்பு மாதிரி தான் அது மூடப்பட்ட ஒரு அரசமைப்பு, க்ளோஸ்டு. அது அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பை மாற்றுவதற்கு அதில் வழியே இல்லை. அப்பதான் தந்தை செல்வா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், தந்தை பெரியாரை சந்திக்கிறார், அந்த அரசமைப்பை புறக்கணித்து விட்டு வருகிறார். எங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு புதிய அரசியல் சட்டம் இலங்கையில் வருகிறது. அப்போ பெரியார் சொன்னார், ஏற்கனவே எங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க, இப்போ உங்களை அடிமைப்படுத்துறதா சொல்றீங்கன்னு அவர் சொன்னார். மீண்டும் 78 ஜெயவர்தனா புதிய அரசமைப்பை கொண்டு வரார். 72 பயன்படுத்தி எதற்கு கொண்டு வரார்? அதிபர் ஆட்சி முறைக்காக கொண்டு வரார். தமிழர்களுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா 77 தேர்தலில் 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மக்கள் முன் வைத்து தமிழீழ தனி அரசுக்கான கட்டளையை மக்களிடமிருந்து தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி பெற்றது. தந்தை செல்வா இல்லாத காலத்திலே பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு 6வது திருத்தம் கொண்டு வந்து அவர்களை நாடாளுமன்றத்தில் பதவியை வைக்க முடியாமல் தடுத்தார் ஜெயவர்தனா. அப்போ புதிய அரசமைப்பை எது கொண்டு வர்றன்னா, எதிர்கட்சியாக தமிழர் கட்சி இருக்காங்க, அதற்கு கூட வாய்ப்பு இருக்கக்கூடாது என்றால் ஏதாவது ஒரு தமிழர் ஒரு அமைச்சராகிடக்கூடாது. ஒரு திருச்செல்வம் ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்தார். இப்போ அப்படி கூட ஒரு வாய்ப்பு வந்துடக்கூடாது. தமிழர்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வரணும். அதிபரில் சந்தேகமே இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஒரு சிங்களர் தான் அதிபராக, சட்டப்படி அல்ல, அந்த நாட்டினுடைய ஜனத்தொகை இயைவின்படி அதுதான். இந்த கம்போசிஷனே அப்படிதான். சிங்களர்கள் தானே பெரும்பாலான வாக்காளர்கள், அவங்க எப்படி ஒரு தமிழரை தேர்ந்தெடுப்பார்? அப்படிதான் 78 அரசமைப்பு வந்தது. அதிலையும் இதே 2வது உறுப்பு இருக்கு, யூனிட்ரி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. சிங்களம் தான் ஆட்சி மொழி என்பது இருக்கு. 18வது உறுப்பின்படி சிங்களம் தான் ஆட்சி மொழி. இதை திருத்துவதற்கு எந்த வழிவகையும் அதில் கிடையாது. ஏன்னா அரசமைப்பினுடைய 76வது உறுப்பின்படி இப்போ நம்ம மாகாணம் 13வது திருத்தம் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் 76 என்ன சொல்லுதுன்னா, தி பார்லிமெண்ட் ஆஃப் சிலோன் தி பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஷல் நெவர் அப்டிகேட் இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு எனி அதர் பாடி. சட்டம் இயற்றுகிற முழு அதிகாரம் எதற்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி முனிசிபாலிட்டி மாதிரி மாகாணம் வச்சுக்கலாம், சபை வச்சுக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். சட்டம் இயற்றுகிற அதிகாரமே கிடையாது. அப்படி இருக்கிறது. 83வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, இதுல அடிப்படையான வரலாறு அப்படின்றத சுருக்கமா சொல்லல. அதனால வேண்டி இப்போ ஒரு அரசமைப்பு வேணும், இலங்கை ஒன்னாதான் இருக்கணும்னா, ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள், ஈரோசு, இபிஆர்எஃப், டெலோ, டியூஎல்எஃப் எல்லோரும் சேர்ந்து 86 திம்பு மாநாட்டில் 4 கொள்கைகளை முன்வைச்சாங்க. அந்த 4 கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு அரசமைப்பு வருமானால் அதுதான் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும். ஆனால் அத்தைக்கு மீசை முளைத்தால் என்கிற கதை தான். இப்படி ஒரு அரசமைப்பை ரணிலும் ஒத்துக்க மாட்டார், மைத்திரியும் ஒத்துக்க மாட்டார், சிங்கள வெகுமக்களும் ஒத்துக்க மாட்டாங்க, சிங்கள இராணுவம் ஒத்துக்காது. எனவே வேறு வழியே இல்லை. இலங்கையில் சமத்துவம் வேண்டும் என்றால் தமிழர்களுக்கும் அரசு வேண்டும், சிங்களர்களுக்கும் அரசு வேண்டும். இந்த 2 அரசுகளும் எப்படி உறவு வைத்துக் கொண்டதுன்னு பிறகு பார்க்கலாம். தமிழீழ விடுதலை தவிர்க்க முடியாது என்பதை தவிர அவரும் சொல்லிட்டு அப்புறம் நான் பேசுகிறேன். சொல்லிக்கலாம், மொத்தமா பேசுகிறேன். தேர் ஆல் ஒன் மைண்ட், ஐ அம் டேக்கிங் டிஃபரண்ட். அப்படி இல்ல, பரவாயில்ல, இல்ல வாய்ப்பு உங்களுக்கு வழங்கும்போது அதனால பரவாயில்ல. இல்ல ஒரே வியூ தானே, நான் ஐ அம் டேக்கிங் டிஃபரண்ட் வியூ, அதனால அவர் சொல்லிட்டோம். உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க சார்? இப்போ இந்த மாதிரி சமயங்களில் வர்றது அப்படின்றது தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்வளிக்கக்கூடியதாக இருக்கும், சம உரிமையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? 2009 போர் எந்த மாதிரி முடியுது அப்படின்னா, அவங்க வந்து தனியில கோரிக்கை கைவிடவில்லை என்று புலிகள் அப்படிதான் நிற்கிறாங்க. அப்போ தனியில கோரிக்கை என்பதுதான் விவாதத்துக்கு வந்துருச்சு. அந்த விவாதத்தை வச்சுதான் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. சர்வதேச அளவிலே அதுதான் விவாதமாக வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நீங்க பல இடங்களில் உலக அளவில் இருக்கக்கூடிய தேசிய விடுதலை போராட்டங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து, நீங்க கிழக்கு திமோராக இருந்தாலும் சரி, தெற்கு சூழலாக இருந்தாலும் சரி, வேற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேசிய இன சிக்கல் வந்து ஒரு இனத்தின் ஒரு இனம் ஒடுக்கிற இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட தேசிய இனத்திற்கு பொது வாக்கெடுப்பை நடத்தி ஒரு முடிவு பண்றாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் வழிமுறை. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஐநா தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்து அதை வந்து இலங்கையை சரி செய்யலாம், டிங்கரிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேலை நடக்குது. அவங்களோட அரசியல் சாசனத்தை சரி பண்ணி இவங்களுக்கு கொஞ்சம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கொடுத்து இப்படிலாம் ஏதாவது பண்ணி ஒரே இலங்கையை ஒன்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு
விருப்பம் வந்து மேற்குலகத்திற்கு அதிகமாக இருக்கிறது, இந்தியாவிற்கு அதிகமாக இருக்கிறது. காரணம் வந்து என்னன்னா, மேற்குலகத்திற்கு வந்து இலங்கையை மொத்தமா வச்சுக்கிட்டு இந்த இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒன்று. இந்தியாவிற்கு என்றால் இந்தியா வந்து தமிழர்கள் என்கின்ற ஒரு இனம் தங்களுக்கு ஒரு எதிரான ஒரு இன அடிப்படையில் எதிரான இனமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் இந்தியாவிலும் கிடைத்துவிடக்கூடாது, வெளியும் கிடைத்துவிடக்கூடாது என்கின்ற கொள்கை அளவில் இருக்கிற காரணத்தினால இந்தியா எதிரான ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இந்த இந்திய பெருங்கடலை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற மேற்குலகத்தினுடைய திட்டத்திற்கு இந்தியா ஒத்து போன பிறகுதான் இந்த கொலையே நடக்கிறது. 2009 கொலையே வந்து அப்படிதான் நடக்கிறது. இப்ப ஜெர்மனியில் நடந்த ஒரு மக்கள் தீர்ப்பாயத்தில் பிறகு நம்ம வந்து இப்போ இனிமே திருப்பி வரக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? நீங்க அவர் பேச சொல்லிட்டீங்கன்னா குறுகுறுக்க பேச மாட்டாரு. நீங்க அவர் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவர் ஒண்ணு பேச சொல்லிருக்காரு, ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் டென்ஷனா இல்ல, எனக்கு ஒண்ணு டோட்டலி இல்ல. அவரு இப்போ எண்ட்லெஸ் டிஸ்கஷன் வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஒண்ணுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எண்டே இருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்லணும். நீங்க உங்களோட கருத்து வரும்போது நீங்க சொல்லலாம், அடுத்தவங்க வரும்போது நீங்க குறுக்கிட வேண்டிய நீங்க பிரசன்ட்கே வரலையே அப்படின்னு. ஆமா, அதுதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க சார். அப்போ வந்து அதுல என்ன கேட்டாங்கன்னா, அந்த சர்வதேச நீதிபதிகள் இனப்படுகொலை சார்ந்து விசாரிக்கக்கூடிய சர்வதேச நடந்த அனைத்து இனப்படுகொலைக்குமான நீதிபதிகளாக இருந்தவர்கள் ஐநாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து ஈராக்கின் யுத்தத்தின் பொழுது ஐநாவினுடைய முடிவை மீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது சொல்ற காரணத்தினால அது பதவியை ராஜினாமா செய்துட்டு வந்த மிக நேர்மையான ஐநாவுடைய உயர்ந்த அதிகாரி டென்னிஸ் ஹாலிடேங்கிற இவங்க என்ன கேட்டாங்கன்னா, அங்க தமிழர்கள் என்று இருப்பது என்பது இந்தியாவிற்கு பாதுகாப்பானதாக இருக்கின்ற காரணத்தினால், தமிழர் இருக்கின்ற காரணத்தால் மேற்குலகம் அங்க வந்துட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கறத வந்து பிரிட்டனுடைய இங்கிலாந்தினுடைய பேராசிரியர்கள் ஆவணப்பூர்வமாக 1920 இருந்து எப்படி வந்து இலங்கையை ஒன்னா பாதுகாத்து தமிழர்களை அதிகாரமற்றவர்களாக வைத்துக் கொண்டு சிங்கள அதிகாரத்தின் மூலமாக இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்துவது. இனிமேல் வந்து உருவாகக்கூடிய மூன்றாவது அரசியலமைப்பு சட்டம் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா? இல்ல, அதான் சொல்ல வர. இப்ப இருக்குங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. அப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தமிழர்களுடைய இருப்பு அதிகாரம் என்பது இந்தியாவிற்கு பாதுகாப்பானதாக இருக்கும் பொழுது இந்தியா ஏன் தமிழர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவங்களே கேட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை என்பது மேற்குலகத்துக்கு அடகு வைத்த பிறகு மேற்குலகத்துக்கு என்னன்னா தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்பது 1920 போடப்பட்ட விதி. அதுதான் வந்து ஆதாரப்பூர்வமா இருக்குது. அப்ப என்னன்னா தமிழர்கள்ட்ட அதிகாரமே இல்லாமல் சிங்களவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் தமிழர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். 2009 பிறகு ஒரு பிரச்சனை ஒரு சர்வதேச அளவில் தமிழர்களுக்கு என்ன அதிகாரம் தருவது அப்படின்னு தனி நாடு கொண்டு போகணுங்கிற சூழல் வந்து ஐநாவோட விதிமுறைகள் இருக்குது. அதை மறுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இலங்கையின் அரசியல் சாசனத்துக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் போல இடம் தர்றோம் அப்படின்ற மாதிரி விவாதத்தை கிளப்பி இருக்கிறாங்க. இது எங்கேயும் போய் நிக்காது, முட்டுச்சந்தில தான் போய் நிக்க போகுது. ஏன்னா சிங்கள பேரினவாதிகள் தமிழர்களுக்கு எந்தவித அதிகாரம் தரப்போறது கிடையாது. இப்போ போன வாரம் வந்து தர்சன் என்கிற 6 வயது சிறுவனை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி சித்திரவதை செய்து 6 வயசு பையனை பெரிய கல்லை கட்டி உடம்புல கல்லை கட்டி ஒரு கிணத்துல போட்டு இலங்கை ராணுவம் கொலை பண்ணியிருக்கு. இதுதான் நிலைமை அங்க. இது வந்து மாசத்துக்கு ஒரு கொலை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. மைத்திரிபால வந்ததற்கு பிறகு நடந்துட்டே இருக்கு. இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் ஒரு அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு இடம் தர்றோம், அப்படி தர்றோம், இப்படி தர்றோம் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இதுதான் அதனுடைய உண்மையான பின்னணி. வந்து தமிழர்களுக்கு எந்த அதிகாரம் கிடைத்து விடக்கூடாது என்பது மட்டுமல்ல, நீண்ட காலம் ஆக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஆக்கினீங்கன்னா தமிழர்கள் வந்து விரக்தி அடைஞ்சிருவாங்க, அவங்க அதிகாரமற்று போயிடக்கூடிய நிலைமைக்கு கிடைச்சதை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருங்கிறதுனாலதான் இந்த நாடகமும் நடந்திருக்கு. ஓகே, நல்ல சார். நீங்க எல்லாமே நாடகம் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் பழைய ஹிஸ்டரியை சொல்லிட்டு இருக்காங்க. அது போற வரலாறு புரிஞ்சாதான் மக்களுக்கு புரியும். எல்லாருக்கும் I did not interrupt you. ஒன்னொன்னுக்கு நான் கான்ட்ரிபியூட் சொல்லலாம். நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா எருது போட்டு நடந்த போது உங்க தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. அவர் என்ன பண்ண, இந்த பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் போகணுமா, தேவையா, வேண்டாம். அதனாலதான் நான் சொல்றேன், அங்க பேசுறது சரியில்லை. நீங்க சரியில்லை இல்ல சொல்றீங்களே, பாலஸ்தீனே அது தமிழ் இனம். நீங்க தமிழ் கொலை நடந்த நீங்க சொல்ற மாதிரி படுகொலை நடந்த போது இவர் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. ஏன்னா 1/2 நாள் 1 நாள் வந்துட்டு வெளியில வந்தாரு. இதெல்லாம் வெளியில பேசுறாங்க. சரியில்லைன்னா சொல்றோம், சரி நான் சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக சொல்ல வேண்டாம். இந்த பாலிடிக்ஸ் நம்ம பாலிடிக்ஸ் அங்க கொண்டு போக வேண்டாம். பாலிடிக்ஸே கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அங்க என்ன சொல்றாங்க, 87 கூட வேண்டாம், இப்ப 2009 முடிஞ்சாச்சு. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 6 இயர்ஸ்ல என்ன நடந்திருக்கு? இப்போ முதல்ல இந்த ராஜபக்ஷ ஆட்சி மாற்றம் வந்ததே ஒரு பெரிய மாற்றம் அங்க. ஏன்னா அது கொண்டு வந்தது இந்தியா. இவர் சொல்ற இந்தியா தமிழ் விரோதங்கிற அதை நான் ஒப்பீனியன். அதை கொண்டு வந்து சந்திரிகா, ரணில் இவங்க 3 பேரும் மாடரேட்ஸ். தே won't accept, but that's my view. அவங்க வந்துட்டு என்ன ரெக்கன்சிலியேஷன், இணக்கம், அதில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இது இன்னொன்று நடந்திருக்குன்னா இவங்க 2 மாகாணங்கள்னு புரிஞ்சிருத்துன்றாங்க. அது கான்ஸ்டியூஷனல் இதனால அது போயிருக்காது. அது வந்து இப்போ பிரபாகரன் இருக்கச்சே நடந்தது, அது ஒன்றும் சேர்க்க முடியல. அது வேற சமாச்சாரம். இருந்தாலும் 1க்கு 2 சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ் இனத்தில் மொத்தமாக 8 மாகாணங்கள் மேலே இருக்கு. நீங்க வந்து அங்கே சமஸ்டியா சேரணும்னா அங்கே இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு ஆட்டானமி தான் 25 ஸ்டேட் இருக்கு. அதுக்கு தான் அங்கே கொடுக்க முடியும். ஏன்னா 2 தேசம்ன்றது அங்கே போயாச்சு. இப்போ
இந்த 8 மாகாணங்கள் இருக்கு. அதுக்கு என்ன அதிகாரம் உண்டு? அதுதான் இந்தியன் அக்ரிமெண்ட்ல அதான் இருக்கு. அதுதான் 13th அமெண்ட்மெண்ட். அதை யாரும் இவர் எதிர்க்கல. குவாசி ஃபெடரல் சட்டம்ங்கிறது அவர் ஒன்றும் சொல்லல. ஃபெடரலிசம்னாலே அவங்க பயப்படுறாங்க, அது செப்பரேஷன் அவங்க பயப்படுறாங்க. இதான் நடந்திருக்கு. இப்போ இனிமே இந்த புது கான்ஸ்டியூஷன் வரப்போகிறது. அதில் எல்லாரும் இருக்க போறாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில இந்த நார்தர்ன் இஸ் ரூல்டு பை தமிழ்ஸ், அதே மாதிரி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ரூல்டு பை தமிழ்ஸ், அது முஸ்லீம்ஸ். அங்கே சென்ட்ரலில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சம்பந்தன். இது மாதிரி நிலைமை அங்கே இருக்கு. தீஸ் ஆர் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் தேசிய கீதம் தமிழில் இது பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பாடியிருக்காங்க. நம்ம தாய்நாடு அப்படின்னு பாடியிருக்காங்க. இனிமேல் நமக்கு பிரிவான நாங்கள் பேசுறதுல அவங்க என்ன தமிழ், அங்கே இருக்க தமிழ் மக்கள் என்ன நினைக்காங்கிறது தான் முக்கியம். நம்ம இங்கேருந்து என்ன வேணால் பேசிடலாம். அதனால அங்கே தே ஆர் ரெக்கன்சைல் டு பீயிங் வித் கோ எக்ஸிஸ்டிங் வித் சிந்தலிஸ். தட் இஸ் அ ரியாலிட்டி. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் உடனே வந்துட போகிறதில்ல. எக்ஸ்டென்சிவ் டிபேட் நடக்கும். எல்லா கூட சிங்களஸ் மட்டும் இல்லை, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பர்கர்ஸ் இருக்காங்க, தமிழ்ஸ் இருக்காங்க. எல்லா ரெப்ரசன்டேஷன் கூடி ஒரு கன்சென்சஸ் டாக்குமெண்ட் மாதிரி அது கான்ஸ்டியூஷன் வரும். அதை இதே பார்லிமெண்ட்ல இட் வில் பி கன்வெர்டட் இன்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அது ஓட் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு ரெஃபரண்டம் மாதிரி போறாங்க. இதை விட டெமோக்ராட்டிக்கா யாரும் பண்ண முடியாது. எல்லாருடைய ஒப்பீனியன்ஸ் எடுத்து தான் பண்ண போறாங்க. இப்போ ஒரு நடுவில் சொல்றதா சிங்கிளா மெஜாரிட்டிக்காக ஒரு வியூ சொல்லலாம். அது நடுவில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஃபைனலாக என்ன ஆகும்? முன்னாடி 2-3 தடவை நடந்திருக்கு. இவர் சொல்றது பார்த்தீங்கன்னா சந்திரிகா ஒரு லெவலில் 3 ரீஜன்னே சொன்னார். அதை கூட பிரபாகரன் ஏற்றுக்கல. அதெல்லாம் வரலாற்று பயின்னு சொல்லலாம். அப்படி பின்னாடி போகிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ இருக்கிற நிலைமை இதுதான். இது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவாக டோட்டலாக நெகட்டிவ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினட்டாக இனிமேல் பாசிட்டிவாக தான் இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். நல்லா தொடர்ந்து பேசுவோம் சார். அதாவது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் ஏதோ சிங்களருடைய அந்த பெரும்பான்மை இனவாத ஒரு அரசியலாகவே இருந்தது அப்படின்றதுனால தான் பிரபாகரன் அப்படின்னு போராட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது காலத்தில். ஆனால் அதற்கு பிறகு இப்போ திருப்பி அரசு மாறி இருக்கிறது. இந்த சமயத்தை உருவாக்கக்கூடிய அந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது அனைத்து மக்கள், அனைத்து தமிழர்களுக்குமான ஒரு சம உரிமை தரக்கூடிய ஒரு அரசாக அமைப்பு இருக்கணும் அப்படின்றது அவரோட எதிர்பார்ப்பு. தொடர்ந்து பாருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாதப்படை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். வாதப்படை நிகழ்ச்சி தொடர்கிறது. பொதுவாக இத்தனை ஆண்டு காலமாக சிங்கள ஆதரவு, தமிழ் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தான் அங்கே இருந்த அதிபர்கள் அத்தனையுமே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ திடீர்னு இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படி புதுசாக கொண்டு வரப்படும் போது அந்த மாற்றத்தை திடீர்னு அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியக்கூடிய அளவுக்கு அப்போ சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது? இது ஏன்னா தமிழர்கள் கடையில் ஒரு இன்னும் அவநம்பிக்கை தான் இருக்குது. இப்போ இவங்க திடீர்னு ஒரு நாள் இதனால் கெட்டவனாக இருந்துட்டு திடீர்னு நல்லவனை மாறிடுவானா, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் அத்தனை பேருக்கும் சாதாரண நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக தான் இத்தனை வருஷம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பிரபாகரனால முடியாதது, இத்தனை ஆண்டுகால போராட்டம் போர் அப்படின்றது முடியாதது, ஒரு எளிமையாக உடனே கிடைச்சிற மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு கேள்வி எழுப்புது. அதாவது இந்தியாவோட அயல்நாட்டு கொள்கை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், வங்காளதேசத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும், பாலஸ்தீனத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இது வரலாறு யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா வங்காளதேஷ் இதில் கேட்டால் இது அயல்நாட்டு பிரச்சனை, தலையிடக்கூடாதுன்னுவாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இப்போ பங்களாதேஷ் இந்தியாவோட ஒரு பகுதியாக இருந்ததா, அதில் போய் தலையிடலையே அவங்க, அந்நிய நாட்டு பிரச்சனை இல்லை பாகிஸ்தானுக்காக. ஆக அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் பாலஸ்தீனத்தில் அவங்களும் ஆயுத குழுக்களாக தான் போராட்டிட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்காக. அவர்கள் சுயநிர்ணயமை நிர்ணயம் செய்து கொள்ள, சுயஉரிமை நிர்ணயம் செய்து கொள்ள அவங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி ஆதரவு கொடுத்தது இந்தியா. ஆனால் இங்கே என்ன நடந்தது? 2 இனக்குழுக்கள் அங்கே இருக்குது. ஒன்று சிங்களம், இன்னொன்று தமிழர்கள். அங்கே மட்டும் அது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்தியா மறுதளித்தது எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்தியா ஒரு பைவிட்டல் ரோல் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு அங்கே செய்திருக்கலாம். ஆனால் ஆரம்பம் முதல்ல என்ன காரணமோ அவர்கள் ஏதோ திட்டமிட்டு, நண்பர் சொன்னது போல மிக திட்டமிட்டு ஒரு அயல்நாட்டு கொள்கை இந்த இலங்கை மீது கொண்டு வந்தார்கள். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வந்து இதை நிச்சயமாக நானும் நாடகம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க போர் நடந்தது. இந்த போரில் இவங்க கூட கேட்டாங்க, ஏதாவது ஒன்று கேட்டேன்னா சொல்லுவாங்க 2009 திமுக இருந்துச்சு, அது வரலாறு இங்கே ஒன்றும் மாற்றி சொல்ல முடியாது. போர் நடந்தது, முடிந்தது, அது பெரிய ஒரு இன அழிவு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. உடனே சொல்லிட்டு பதில் சொல்ல முடியலன்னா 2009 திமுக இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள ஆத்திரத்தை தூண்டி வருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தது, இதுக்கு அழுத்தம் கொடுத்து சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், இங்கே ஒரு ஜெனோசைடு என்று சொல்லக்கூடியது நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணுச்சு? ஐநா சபையில் அதை ஆதரிக்க கூட இல்லை. இதுக்காக இங்கே போராட்டங்கள், பல போராட்டங்கள் நடந்து சொல்லியிருந்தது.
ஏன் இந்தியா அப்படி ஒரு நேர்மையான நாடாக இருந்திருந்தால் அங்க வந்து இதுக்கு வந்து இது நடத்துன்னு சொல்லியிருக்கணும்ல. மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியா, ஏன்னா இவங்க காஷ்மீர்ல செய்யறதா இங்கே அது நடந்தது பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது. ராஜபக்சே மாதிரி சிறிசேனா வந்து வித்தியாசம் கிடையாது, நல்லா தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஐநா சபையில் இவர்கள் இந்த மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் வந்து பிரிட்டனும் அமெரிக்காவும் கொண்டு வந்து அமெரிக்காவை சால்வ் பண்ணிட்டாங்க. பிரிட்டன் போன்ற நாடுகள் அதை கொண்டு வந்த பொழுது நேராக வந்து பார்த்தாங்க, கேமரூன் வந்து பார்த்துட்டு போனார். இந்த சூழலில் இவர்களுக்கு தங்கள் நாட்டை இந்த சர்வதேச குற்றவாளி என்றதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த பொழுது இந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்தை மாற்றி கொண்டான்னு சொல்றாங்க. இந்த ஃபெடரல் ஃபார்ம்ன்றது வந்து நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஐயா சொல்லும்போது வருத்தப்பட்டாங்க, வரலாறுலாம் ஏன் சொல்லிட்டீங்கன்னு. வரலாறு சொன்னாதான் மக்களுக்கு புரியும். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சமஷ்டி முறைனா நம்ம இது மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மாதிரி அங்கே இருக்கும், அவங்க போலீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு உரிமை எல்லாம் இருக்குன்ட்டு. அங்க வந்து டாய்லெட் கழுவுறது தவிர அங்க வந்து மாகாண அமைப்புக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க தெரியும், விக்னேஸ்வரனை கேட்டு பார்த்தா தெரியும், அவர் எவ்வளவு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை கிடையாது, எந்த உள்ளாட்சி அமைப்பு கிடையாது, நிதி ஒதுக்கீடு கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் தான் அங்கே வந்து மாகாண கவுன்சில்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது மக்களுக்கு சொல்லும் போது அப்புறம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இங்கே இருக்கிற மக்கள் நம்ம அரசமைப்பு சட்டம் போல, நம்ம மாநிலம் போல, நம்ம மாநிலத்துக்கே எந்த அதிகாரம் இல்லைன்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் இதே போல அங்கே இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக இந்த மாற்றம் இல்லை முடிச்சிடறேன். இதெல்லாம் இது தேவை இருக்கும்போது இப்படி சர்வதேச அழுத்தம் ஒன்று இருப்பதால் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு உரிமை கொடுப்பது போல ஒரு மாயத்தை ஏற்படுத்துகிறார். தோழர், இந்த மாதிரி பொதுவாக இப்போ இந்த சமயத்தில் தமிழர்களுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் அந்த இரண்டு கட்சிகள் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே, இந்த பக்கம் சிறிசேனா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ திருப்பி வர இலங்கையில் ஒருங்கிணைந்த ஒரு இலங்கை அப்படின்ற போல ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கலாம்? அதாவது தமிழர்கள் எதிர்பார்ப்பது என்ன முதல்ல, அதுவும் அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? இப்போ ஒரு செய்தி நமக்கு கடந்த கால வரலாறே வேணான்னு விட்டுருவோம், பரவாயில்ல. 2009 ஆரம்பிப்போம், அதையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. 2009 நடந்த இன அழிப்பு குறித்து நீதி கிடைக்காமல் எங்கிருந்து சமரசம் வரும்? நோ ரெக்கன்சிலியேஷன் வித்தவுட் ஜஸ்டிஸ். இதை நாம சொல்ல வேண்டாம், விக்னேஸ்வரன் சொல்றாரு. எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு பொது உண்மைதானே இது. சமரசம் எங்கிருந்து வந்துடும், இணக்கம் எங்கிருந்து வரும்? என்னுடைய கேள்வி, அந்த குற்றங்களுக்காக யார் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, யார் சிறையில் இருக்கிறாங்க? தேர்தலில் ஒரு கட்சி தோக்கிறது, இன்னொரு கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது மாறி மாறி நடக்கும். அதல்ல நீதி தீர்ப்பு என்பது, அது அல்ல. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்காங்களா? சூடானுடைய அல்பஷீர் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு, அவர் தப்பிச்சுக்கிட்டு அவர் நாட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு, வெளியே வராம. ஸ்லோபோடாவின் மிலோசெவிக்னு சொல்லி செர்பியாவினுடைய அதிபர் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டார். பினோஷே தண்டிக்கப்பட்டார். மஹிந்த ராஜபக்சே தண்டிப்பதற்கு இலங்கை அரசு என்ன செய்திருக்கிறது? அவர் மகனை ஊழல் குற்றச்சாட்டில் கைது பண்ணியிருக்கிறாங்க. இனக்கொலை குற்றம், போர்க்குற்றம், மாண்ட விரோத குற்றம், ஐநா மனித உரிமை மன்றத்தினுடைய OISL ரிப்போர்ட், அந்த புலனாய்வு அறிக்கையில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது புலனாய்வு உண்டா? இந்த மைத்திரி அண்மையில் அல் ஜசீராவுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். போர்க்குற்றமா? அப்படி எதுவும் எங்களை பற்றி யாருமே சொல்லலையேங்கிறார். பேட்டி கண்ட ஹோடா என்ற பெண்ணை எடுத்து காட்டுறாங்க. ஏங்க இந்த மனித உரிமை மன்ற அறிக்கையில் இருக்குதேன்னு. அப்படிலாம் இல்லையே, நான் அப்படி படிக்கலையே. திருப்பி கேட்குறாங்க. அது வேண்டாங்க, உங்க அரசாங்கம் போட்ட பர்ணகாமா கமிஷன் சொல்லி இருக்குதே, அதுக்கு என்ன சொல்றீங்க? பாலச்சந்திர கொலை பற்றி சொல்லி இருக்குது, வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களை சுட்டுக் கொண்டதை பர்ணகமா ஆணையமே சொல்லி இருக்குதேன்னு இந்த நிருபர் கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு, அது போன ஆட்சி போட்ட கமிஷன், அதாவது மஹிந்த போட்ட கமிஷன், அதை கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அப்போ எதுவுமே நடக்கலை என்பது அவருடைய வாதம். இது எதுவுமே நடக்கலைன்னு எல்லா அந்த இனக்கொலையை பூரா 1.5 லட்சம் பேரை படுகொலை செய்ததை மூடி மறைத்து விட்டு அவருடைய பிண குவியல் மீது நீங்க என்ன கூட்டாட்சி கொடுக்க போறீங்க, என்ன சமத்துவத்தை கொடுக்க போறீங்க? காணாமல் போனவர்கள் அநேகமாக யாரும் உயிரோடு இல்லை என்று பொங்கல் விழா கொண்டாடி அறிவிக்கிறார் தமிழர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே. யாழ்ப்பாணத்தில் தைப்பொங்கல் என்று சொல்லி போய் உட்கார்ந்து நின்றுகிட்டு என்ன சொல்றாருன்னா, காணாமல் போனவர்கள்லாம் தேட வேணாம், யாரும் உயிரோடு இல்லை. உயிரோடு இல்லை என்றால் எங்க போனாங்க? காற்றோடு கரைந்தார்களா? அப்படி கொலை செய்தவர்கள் மீது உன் அரசு என்ன நடத்துது? களமேக்கரை கேட்கிறாரு. இசைப்பிரியா பிடிச்சிட்டு போற சிங்கள சிப்பாவோட பேர் எனக்கு தெரியாதுங்க. பாலச்சந்திர சுட்டுக் கொண்டவனுடைய பேர் எனக்கு தெரியாதுங்க. கண்ணை கட்டி கையை கட்டி அம்மனமாக்கி பிடரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களை சுட்டுக் கொண்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கான் சிங்களத்தில், அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு தெரியும், உங்க அரசாங்கத்துக்கு தெரியும். எவனாவது ஒரே ஒருத்தன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? மைத்திரி சொல்றாரு, எந்த ராணுவத்தினர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம். ஐநா ஜெனீவாவில் போய் அக்டோபர் தீர்மானத்தில்
அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அறிக்கையை முறியடிக்கிறது. அந்த தீர்மானத்தில் என்ன சொன்னாங்க, காமன்வெல்த் நீதிபதிகளையும் சர்வதேச உதவியாளர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு விசாரணை நடத்த போறோம் நாங்க. இல்ல இந்த மாதிரியான இல்ல எல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, யாரும் வெளிநாட்டில இருந்து யாரையும் கொண்டு வர மாட்டோம், யாருடைய தலையீடும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே தான் நடத்துவோம். இப்படி இருக்கிற பொழுது இவங்கள்ட்ட என்ன அரசமைப்பு நீங்க எதிர்பார்க்கறீங்க, என்ன சமத்துவத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? தமிழ் மக்களுக்கு ஏட்டில் எழுதி கொடுத்தால் போதுமா, ஒற்றையாட்சிங்கிறத நாங்க கைவிட மாட்டோம்ட்டாங்க, கூட்டாட்சி கிடையாதுன்ட்டாங்க. எங்க இருந்து சமத்துவம்? நம்ம மாகாணங்கிறீங்க. அந்த மாகாணத்துக்கு மாகாண சபை முதல்வருக்கு ஒரு போலீஸ் அதிகாரம் கிடையாது, நிலத்தின் மீது அதிகாரம் கிடையாது, சட்டத்தில் இருக்கிற அதிகாரமே கிடையாது, இல்லாத அதிகாரம் போட்டோம். இதே எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனும் சிவசிதம்பரமும் அமிர்தலிங்கமும் 1988 அக்டோபரில் ராஜீவ்காந்தி கடிதம் எழுதினாங்க, 13வது திருத்தம் வெறும் குப்பை, எங்களுக்கு இதனால் எந்த அதிகார பகிர்வும் கிடைக்காது. எழுதினவர் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறாங்க. 13வது அதிகாரத்தை பற்றி பேசுவோம் நம்ம. திருப்பூர் சார், பொதுவாக இப்ப இந்த கூட்டாட்சி தத்துவம் இல்லை, ஏற்கனவே இல்லை, ஆனால் அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தது. இப்போ வரக்கூடிய உருவாக்கக்கூடிய புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் அது இல்லைன்னு சொல்லியாச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும்? என் நம்பிக்கையில் இல்லைங்க, சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்காங்க நேரத்தை போக்குறதுக்கு. நாளைக்கு வந்து அல்லு ஹுசேன் வர்றாரு, ஐநா மனித உரிமை கமிஷனர் ஆணையர் நாளைக்கு வர்றாரு. அங்கே என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்கன்னு பார்க்க வர்றாங்க. அவங்க சொன்ன அறிக்கையில் 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதாவது பாதிக்கப்பட்டவர் சாட்சி சொல்லவர் 2 பேருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த நாட்டில் நீதி இல்லைன்னு அர்த்தம். உலகத்திலே இந்த 2 பேருக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு இலங்கை. அப்படிப்பட்ட ஒரு எந்தவித பாதுகாப்பும் நீதியும் நிலைநாட்டவே முடியாத இடம் தான் அது. இந்த நல்லிணக்க ஆணையம்னு சொல்லக்கூடிய நல்லிணக்கம் வருது, ரிகன்சிலேஷன் சொல்லி பேசுறாரு. நல்லிணக்க ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறது வந்து சந்திரிகா குமார் தான் இருக்கிறாங்க. சந்திரிகா ஆட்சி காலத்துல கோணேஸ்வரி என்கின்ற பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு பெண் உறுப்புல கிரனைடை வச்சு வெடிக்க வச்சாங்க. அவங்கள இன்னும் கைது செய்யவே இல்லை. கிருஷாந்தினி என்கின்ற மாணவி ஒரு கொலை வழக்கு, இவர் பல கொலை வழக்குகள், நீங்க ராஜபக்சே விட அதிக அளவு கொலையை செய்த ரெக்கார்டு வந்து சந்திரிகாவுக்கு இருக்கிறது. சரி, இது வரைக்கும் இப்ப இதை வந்து நீங்க பாத்து இல்ல இதெல்லாம் விட்டுல, இவங்க தாங்க இன்னைக்கு ரிகன்சிலேஷனோட தலைவர். திரும்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இல்ல, அவர் வந்து உடனே வரலாறுன்றவர், நாளைக்கு நேத்துக்கு பத்தி பேச வரலாறுன்றவர். என்ன விஷயம் வந்து என்னன்னா, நீங்க வந்து இவர் இருங்க சார், சந்திரிகா குமாரதுங்கா தான் நல்லிணக்கத்தின் ஆணையர், அது நடக்கல. நல்லிணக்கம் வந்து இது நடக்கல. ராணுவம் வாபஸ் பெறப்படல, ராணுவம் அப்படியே இருக்கிறது. அங்க தொடர்ச்சியான சித்திரவதை நடக்கிறது. அது ஐநாவினுடைய விசாரணை கமிஷன்ல இருந்த இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, சித்திரவதை நடந்திருக்குதுன்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அரசியல் சாசனத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க ராணுவத்தை வாபஸ் வராம நீ அரசியல் சாசனம் என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க? அது அரசியல் சாசன மாற்றங்கிறது இந்த ஐநாவுல மட்டும் அறிக்கை சமர்ப்பிக்கணும். அதனால அப்புறம் ஏன் அந்த புதிய அரசியலமைப்பு சாசனத்தை கொண்டு வரணும்? ஏன்னா நீ மாகாணங்களுக்கு எந்த அரசியலமைப்பு அதிகாரமோ எதுவுமே வழங்கப்பட மாட்டாது, உரிமையும் தரப்பட மாட்டாது, சம உரிமை அந்தஸ்து எதுவுமே இருக்காது அப்படின்ற நிலைப்பாடு தொடரும் பட்சத்துல ஏன் இந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரணும்? இப்ப நம்ம வந்து இனப்படுகொலைக்கான விசாரணை, பொது வாக்கெடுப்பு, இந்த தர்ஷன் கொலை செய்யப்பட்டதெல்லாம் பேசாம நம்ம அரசியல் சாசனம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். பாத்தீங்களா, இதான் விஷயம். இன்னைக்கு நம்ம வந்து இதை உட்காந்து பேசணுங்கிறத கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சதுன்னா அந்த சிம்பு பாட்டு பிரச்சனை மாதிரி தான், அது தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை நடந்துச்சு, அந்த விவாதம் இன்னைக்கு கிடையாது. இது ஊடகங்களுக்கு ஏதோ கொடுப்பதற்காக இலங்கை அரசு தெளிவா ஒரு மீடியா மேனேஜர், ஒரு பிஆர் கம்பெனியை வந்து, பிஆர் கம்பெனி பப்ளிக் ரிலேஷன்ஸ் கம்பெனி, ஊடகங்களை எப்படி சமாளிப்பது என்று இதுக்கான நிறுவனங்கள் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனத்துக்கு பெரிய தொகை கொடுத்து இலங்கை அரசு வச்சிருக்குது. அவங்க பண்ணக்கூடிய நாடகம், மேற்குளம் சேர்ந்து செய்யக்கூடிய நாடகம். அரசியல் சாசனத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தா பார்ப்போங்க. இது வரைக்கும் மாற்றமே வரல, மாற்றம் கொண்டு வந்துருவாங்களான்னு பேசுறதுக்கு வழியே கிடையாது. நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க ஆங்கர் பர்சன்ங்கிறது அன்பேச எதுக்குச்சே வந்து இனப்பிள்ளை நடந்தது அப்படிங்கிறீங்க, ஒன்னொன்னையும் கண்டெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் நடக்கிறதுலாம் நாடகங்கிறீங்க. சார் ப்ளீஸ், அதெல்லாம் பட்ஜெட்டரியன் ப்ளீஸ், என்ன கிரெடிபிலிட்டிக்காக வந்து சேர்த்திருக்கீங்களா? ஒரு அசம்ஷன் இல்ல, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். நான் எல்லாமே அவர் வந்து பங்களாதேஷ் ஆரம்பிச்சா நான் போலாம், அதுக்கும் போலாம். அங்க வந்து இல்ல சொல்றேன், எல்லாமே நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ் நான் சொல்லிடுறேன். முஜிபுர் ரஹ்மான் எலெக்டட் லீடர் ஆஃப் ஈஸ்ட் பாகிஸ்தான். இங்க யார் இருந்தாங்க? அமுதலிங்கம். இவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்களா பிரபாகரன்? துரோகினாங்க. ப்ளீஸ், எலெக்டட் டெமோக்ராட்டிக் எலெக்டட் லீடர் அமுதலிங்கம். டிஸ்ட்ரிக்ட் நான் முடிச்சிடுறேன், நீங்க சொல்லல. இது மாதிரி ஒன்னொன்னுக்கு நீ போனீங்கன்னா நடக்காது. அவங்க ஃபாரின் பாலிசி இல்லைங்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு, படுகொலைங்கிறாரு, 1.5 லட்சம்ங்கிறாங்க. நான் கோயிங் பை UN panel report, human rights violations by both the LTT and the Sri Lankan armed forces.
மேக்ஸிமம் கேஷுவாலிட்டிஸ் 40,000 to 50,000 மேல கிடையாதுன்னு இருக்காங்க. ரெண்டாவது இன்னும் நான் சொல்லிடுறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சார் ட்விஸ்ட் பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் ஐ அம் நாட் ட்விஸ்டிங். ஐ டிட் நாட் அக்ரி வித். நீங்க பாட்டு சந்திரனுங்க சந்திரகாங்க ஃபேக்ட் இருக்கு. ப்ளீஸ் let me put my view. You already agree that I am entitled to my view. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. சொல்றேன் நான் கேளுங்க. இப்போ வந்து சாரி ட்ராக் ஆகுது இந்த மாதிரி பேச பிளாக் தான் எனக்கு இது வருது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனோசைடுங்கிறதே கிடையாது. நான் 100 தடவை இதே சேனல் let me explain. உங்களுக்கு ஜியோகிராஃபி ஹிஸ்டரி தெரியாம இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அங்க வந்து யாழ்ப்பாணத்துல 95ல இருந்து ப்ளீஸ் சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல. 95ல இருந்து 2009 ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் 5 லட்சம் மக்கள் வாழ்கிற யாழ்ப்பாணத்தில் இருந்தது. அங்க சண்டையே நடக்கல. அவங்க பீஸ்ஃபுல்லா தான் இருந்தாங்க. ஐஷா ஈஸ்ட் இல்ல மிலிட்டரி இருந்தது சார். மிலிட்டரி இருந்தது. அங்க ஒண்ணு போர் நடக்கல. யாரு பண்ணல ப்ளீஸ். நம்ம கூர்வாடா என்டையர் நீங்க பேசுறத நான் சொல்லவே இல்ல. இல்ல நான் சொல்றேன். 5 லட்சம் மக்கள் இருந்தாங்க. கொலம்போல அதே மாதிரி இருந்தாங்க. ஈஸ்ட்ல வந்து முதல்ல அங்க செக்யூர் பண்ணிட்டாங்க. அங்கேயே இருந்தாங்க. எங்கேயுமே நடக்கல. நடந்தது வன்னி பிரதேசத்துல. ஏன்னா அது எல்டிடி கட்டுப்பாட்டுல இருக்கு. இங்க வந்து நம்ம மாய்ஸ் இதுல வந்து கண்ட்ரோல் இருக்கு. நம்ம போய் கண்ட்ரோல் பண்றது அட்டிக் ஆர்மி அனுப்புறது இல்லையா? ஒரு யூனிட்டி காப்பாத்துங்கிறது ஆர்மி போவான். ஏன்னா செப்பரேஷன் கொடுக்கணும்னா அப்புறம் ஆர்மி தேவையே இல்லையே. அந்த ஈழம் வாரே தேவையில்லை. ஆம்ஸ்டர்களே தேவையில்லையே. திஸ் ஆர் பேசிக் அசம்ஷன்ஸ். அங்க நடந்தது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஒரு பர்டிகுலர் ஏரியால தமிழ்ஸ் இருக்க மெஜாரிட்டியில நடந்திருக்கு. இட்ஸ் அன்அக்செப்டபிளி ஹை சிவிலியன் கேஷுவாலிட்டி. ஐ அக்ரி வித் தட். அது ஜூனோசைட் சொன்னீங்கன்னா அப்ப வாட் அபவுட் எல்டிடிஸ் ரெக்கார்ட் ஆஃப் மேசக்கர்ஸ்? எவ்வளவு பேரை கொண்டு இருக்காங்க? யாரதான் கொள்ளல? ராஜீவ் காந்தி ஒன்னே போறமே சார். ராஜீவ் காந்தி ஒன்னே போறமே. ராஜீவ் காந்தி ஒண்ணு போறமே. அமுதலிங்கம் ஒண்ணு போறமே. முடியல. திருச்செல்ல முடியல. யாரதான் விட்டு வச்சிருந்தாங்க? ஒரு தமிழ் தலைவர் விடல அவரு. இப்ப எவ்வளவு மேசக்கர்ஸ்? எவ்வளவு அவங்க எல்லாம் மனுஷன் இல்லையா? சிங்களீஸ் எல்லாம் மனுஷன் இல்லையா? தமிழர் தான் உயிர் ரொம்ப முக்கியமா? தமிழர்கள் சிங்களீஸ் எல்லாம் மக்களே இல்லையா? முஸ்லிம்ஸ் மேசக்கர் பண்ணிருக்காங்க மாஸ்குல போய் காத்தான்குடியில. தெரியுமா உங்களுக்கு? ஒரே 96,000 முஸ்லீம் ஓவர் நைட் 90ல இருந்து வெளியில வரட்டாங்க. இன்னும் அவங்க அகதிகளாக இருக்காங்க புட்டளத்துல. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பேசிட்டு இவங்க ஒரு சைடா பேசுறீங்கன்னா அப்புறம் அர்த்தமே இல்ல. நீ ஃபியூச்சர்ல பேசுறதா நீ பேசலாம். இல்ல சார் தலைப்பு என்ன புரிஞ்சுக்க நீங்க வந்து கேட்டா அந்த கூட்டாட்சி தத்துவத்தை எங்கிறது இருக்கு எடுத்து அதே பேசுனாங்கப்பா. அதே அப்ப பேசுனாங்கப்பா. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நீங்க ஒண்ணுமே கிடையாது. ஜெனோசைட் அங்க சொல்ல முடியாது. இந்த சிங்களத்தை எடுத்தா ராஜா பாசிட்டிவ் டெவலப்மென்ட் சொன்னேன். நான் பாசிட்டிவ் டெவலப்மென்ட் தான் சொன்னேன். வந்து 2 மாகாணம் இருக்கு. ரெண்டுத்துலயும் வந்து இருக்கு. அதிகாரம் இல்லைன்னா வரும். இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து ஆரம்பிச்சோம்? முதல்ல திராவிட நாடு, அப்புறம் இங்க மாநிலத்தில் சுயாட்சி ஆட்சி, அப்புறம் வந்து மத்தியில் கூட்டாட்சி. இப்போ வருந்துதா இல்லையா? திராவிட நாடு விட்டதுக்கு அப்புறம் உடனே வந்துருமா? 25 வருஷத்துக்கு அப்புறம் டிஎம்கே போய் அங்க ஆட்சி பங்குல, ஏடிஎம்கே ஆட்சியில இல்ல, எம்டிஎம்கே இவங்கெல்லாம் போய் அங்க ஆட்சியில இல்ல, பங்குல இல்ல, கூட்டணி கட்சி சென்டர்ல வரல. ஏன் அங்க வரக்கூடாது ஒரு நாள்ல? ஏன் சிங்கப்பூர் எடுத்துக்காங்களே, நாதன் பிரசிடென்டா வந்திருக்காரு. ஏன் அங்க வரக்கூடாது? Why this negativity? அப்புறம் ஏன் எடுக்கணும்னு சொல்றாங்க அவங்க? சரியால அதாவது எடுக்கணும்னு சொல்றாங்க. கூட்டாட்சி எடுத்துறோம்ன்றாங்க. அது பேச்சு சார். அதெல்லாம் டிஸ்கஷன்ல இருக்கு. அவரோட வியூ சொல்லலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. யார் வேணா திஸ் இஸ் இந்த மேக்கிங் கான்ஸ்டிடியூஷன் இந்த மேக்கிங். இன்னும் எல்லாரோடையும் சேர்த்து இங்க ரெஃபரண்டம் எங்க சார் நடந்திருக்கு இந்தியால? காஷ்மீர்ல பண்ணாம நம்ம அங்க பண்ண போறாங்க. மக்கள் பூரா கேட்டு ஓட்டெடுப்பு எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் டெஃபினட் டெமோக்ராட்லி தே ஆர் மோர் ஃபார் சுப்பீரியர். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்தால் தான் இவங்களுக்கு வந்தது. இவர் சொன்னார் இப்போ ஜெயவர்தனேன்னு, எப்படி சிரிமாவை ரெடியூஸ் சிங்கிள் டிஜிட், இப்படி அமிர்தலிங்கம் எப்படி 17 சீட்டோட வந்தார். அந்த குவர்க் இந்த சிஸ்டம் இப்போ ப்ரொபோர்ஷனல் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வராங்க அங்கே. இல்லை இப்போ என்ன கேள்வி இந்த சமயத்தில் சமஸ்டி அப்படி அந்த முறையை எடுத்துறது சொல்றதுனால அது சொல்றது ஏற்கனவே வந்து மாநில அந்த கூட்டாட்சின்றது எது இல்லை கிடையாது. தமிழர்களுக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படல. அதான் நீங்க சொல்றீங்க இல்ல, அதுல வழங்கப்படல. இந்த சமயத்துல புதுசா உருவாக்க சட்டத்தினால இதுக்கு தான் அவங்க வராங்க. தமிழ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்பிஸ் will be there in the committee. செலக்ட் கமிட்டில எல்லாரும் இருக்க போறாங்க. அத சொல்லுங்க. அதே பார்லிமென்ட்ல லீடர் ஆப்போசிஷன் இவங்க தான் சார். 23 பேர் என்ன இருக்காங்க. அவங்க தான் லீடர் ஆப்போசிஷன் தமிழ்ல. தெரிஞ்சுதா? அவங்க வர போறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஎன்பி அண்ட் எஸ்எல்எஃப் ரெண்டு சேர்ந்து ஒன்னா வராங்க. அவங்க ரெண்டு சேர்த்து இவங்க தமிழ் சேர்த்து ஒரு அப்புறம் தமிழ் முஸ்லீம்ஸும் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கன்சென்சஸ் வந்தா சார் முடியும். இல்லைன்னா நான் சொல்ல சார், பாலசிங் வந்தாரு, என்னைக்கு சின்னலா கன்சென்சஸ் வருதோ அன்னைக்கு தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும்னாரு. அது வரபோது இங்க உட்காந்து இல்ல அது இல்ல அது இல்ல இவங்க மெஜாரிட்டி புத்திசம் சொல்லிங்கன்னா ஒன்லி ஸ்பாயிலிங் தி சான்சஸ் ஆஃப் செட்டில்மெண்ட். அங்க இருக்கிற மக்களுக்காக நான் பேசுறேன். அவங்கள தான் அது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். வாதப்படை நிகழ்ச்சி தொடர்கிறது. திருப்பூர்வன் சார் உங்கள்கிட்ட வரேன். நான் பொதுவாக இந்த இப்போ சமஸ்டி அப்படின்னு அந்த சிங்களதேசோடைய இந்த கூட்டாட்சி அப்படின்றது இருக்காது அப்படின்னு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இல்லை, இப்போ வந்து நான் எடுத்துடுறோம் அப்படின்றாங்க.
ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. 2 பெரிய கட்சிகளுக்கிடையே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும், போருக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு அமைதியும் ஒரு நல்ல ஒரு நாடாக கொண்டு வரணும், வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருப்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து புரிகிறது. இதுக்கெல்லாம் வந்து தமிழர் பகுதிகளில் பொறுத்த மட்டும் ஏற்கனவே அந்த பிரச்சனைக்குரிய பிரச்சனை செஞ்சாங்க, போரிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த அத்தனை பேரையும் இப்போ யாரும் கிடையாது. இப்போ அதனால் இருக்கக்கூடிய எஞ்சிய உள்ளவர்கள் எல்லாமே வந்து அடித்தட்டு மக்கள், அவங்க உண்மையான பொதுமக்கள் அப்படின்றவங்க. இப்போ அந்த தமிழர்களுக்கு அப்படின்றது ஒரு ஏக்கம் இருக்கிறது, பழைய வாழ்க்கையை திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், நடைமுறை இயல்பான வாழ்க்கை திரும்பணும்னு சொல்லி. இப்போ அவர்களுக்கு மட்டும்தானே இருக்காங்க, அதனால் அவர்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யலாமே அப்படின்று இந்த அரசு நினைத்திருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, நம்மளா கற்பனை பண்ணிக்கிறல அர்த்தம் இல்லை, நம்ம விருப்பம் வேறு. இலங்கை அரசு ஒரு நாடு ரொம்ப வருஷமா போர்லயே போயிட்டே இருக்குது, உள்நாட்டு போர்ல போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சு திருப்பி அவங்களும் ஒரு அமைதியான ஒரு நாடு வரணும்னு விரும்ப மாட்டாங்களா? இல்லைங்க, அங்க வந்து நீங்க யாரை பார்க்கணும்னா அவங்க தமிழர்களை முடக்க வேண்டும் நினைச்சாங்க, முடக்கிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தேவை, தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும், அடிப்படையான விஷயம். ஐநாவினுடைய விதி 15 என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு நேஷனாலிட்டின்னு சொல்றாங்க. ஒருத்தர் தங்களுடைய தேசியத்தை உறுதி செய்வது வந்து அடிப்படை மனித உரிமையாக சொல்லுகிறார்கள். அதை வந்து இவங்கெல்லாம் மறுக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களாம் மறுக்கலாம், அவங்களோட சொந்த அச்சம் அது. ஆனால் வந்து இது ஐநாவினுடைய விதியில இருக்கிறது தெளிவாக. உங்களுடைய தேசியத்தை நீங்கள் கிளைம் பண்ணலாம், நீங்க உங்களோட வந்து டிக்ளேர் பண்ணலாம். அதை வந்து மறுப்பது என்பது சட்டவிரோதம் என்று அதிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் சொல்லலை, தேசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை யாரும் தடுக்க முடியாது, அப்படி தடுத்தால் அது சட்டவிரோதமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தமிழர் உங்களுக்கு தனியான உங்களுக்கான ஒரு தனித்த நிலத்தை பற்றி நீங்க கோர முடியாதுங்களா சொன்னது தப்பு. ஆனால் மக்களாக சேர்ந்து உருவாகுற மக்களாட்சி முறை. இப்போ மக்களை நீங்க சேர்த்துக் கொள்ளாம ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர்றீங்கன்னா அந்த அரசியல் சாசனத்தை கொண்டு வரணும், அது மக்களுக்கானது கிடையாதுன்னு சொல்றாங்க. இலங்கையினுடைய அரசியல் சாசனம் வந்து அது ஜனநாயக முறைப்படி கிடையாதுன்னு சொல்லி பல மனித உரிமை ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்றது கரெக்டு தான். இதுக்கு முன்னாடி இருந்த உள்நாட்டு போர் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு முறைகளை வந்து அமல்படுத்த முடியாமலும் விதிமுறைகளை செயல்படுத்த முடியாமலும் போயிருந்திருக்கலாம். ஒரு தெளிவாக பேசணும். 13ஆம் சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்தியாவினுடைய அமைதிப்படை கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு 30,000-40,000 பேரோ 1,00,000 பேர் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியே நடைமுறைப்படுத்த முடியல. அவ்வளவு பெரிய படையை கொண்டு போய் இந்தியாவோட படையை கொண்டு போய் இறக்கி இந்தியா சொன்ன 13ஆம் சட்ட திருத்தத்தையே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தான் சூழல். அப்படிப்பட்ட ஒரு சிங்கள பேரினவாதம் மிக வலிமையான ஒன்றாக இருக்கிறது. நீங்க அதை வந்து நீங்க உடைக்காம, அதை கேள்வியை கேட்காம, நீங்க வந்து விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதுனாங்க, சரிங்களா? இன்னைக்கு வந்து கேட்டா ஆமாமா ராஜபக்சே தப்பு தான், ராஜபக்சேல கொலை எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு அவங்க பேசல. நான் திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புறேன், இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் பேசியது கிடையாது. அன்னைக்கு விடுதலை புலிகளை மட்டும் தான் குறை சொல்லியிருக்காரு. இப்ப இன்னைக்கு வந்து தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு இவங்க யாரும் எழுத தயாரா இல்லை. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா மாறிடுவாங்க. இதனால கொலைகாரனை வந்து ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் போக்கு தான் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்தியாவினுடைய சூழல் என்பது இதான் பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்தியாவினுடைய நீங்க சொல்லுங்க. நீங்க முராரி சார் பேசணும். நீங்க வந்து ராஜபக்சே மாதிரி குறுக்க பேசாதீங்க. நீங்க தான் சொல்றீங்க, பேசுறதுக்கு அனுமதி இன்டைரக்டா சொல்லுங்க. நான் பேசும்போது நீங்க பேசிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. நீங்க நான் பேசும்போது நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க பேசி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கருத்தே சொல்லுங்க. நீங்க முராரி சார், நீங்க பத்திரிகையோட எடிட்டரா இருந்து தமிழோட கொலை நடந்தப்ப ஆதரிச்சு அசிங்கமா எழுதி இருக்கீங்க, எடிட்டர்ல எழுதி இருக்கீங்க, நாங்க எல்லாம் பாத்துறோம். நீங்க அதெல்லாம் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சரி வேண்டாம், உங்களோட எடிட்டோரியல் நாங்க எடுத்து நீங்க இல்ல சார் தனிப்பட்ட விவாதம் வேண்டாம். பேசணும் குறுக்க பேசணும் அண்ணன் இருக்கு. அவர் என்ன தலையங்க எழுதுனா 2009 எடுத்து படிச்சா காரி துப்பிடுவாங்க. ஆமா, நீங்க துப்ப வேண்டாம். அவங்க சொல்லட்டும், மான்ட்ரியல்ல இருக்கிறவங்க லண்டன்ல இருக்கிறவங்க கைக்கூலிகள் துப்புவாங்க, அங்க இருக்கிறவங்க துப்ப மாட்டாங்க. நீங்க ஒரு கொலையை நியாயப்படுத்துற ஒரு நபரை வந்து நாங்க வந்து பத்திரிகையாளரை பார்க்கக்கூடிய அருவருப்பு நீங்க சொல்றீங்க. அந்த அருவருப்புல நாங்க அமைதியா உட்கார்ந்திருக்கோம். ஜனநாயக உறுப்பு நாங்க that feeling is mutual. சொல்லி முடிச்சு நீங்க உங்க கருத்தை நாங்க சகிச்சுட்டு உட்கார்ந்திருக்கோம் சார். இல்ல சார், இது ப்ளீஸ், this is mutual intolerance if you call it. விட்டுடுங்க அதை. இதுதான் வேண்டாம். இவர் இருந்தாலே நான் வரதில்ல. இவர் இருக்காரு எவ்வளவு காத்து முதல்ல இவர் நீங்க ஜாகிரதை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ப்ளீஸ் அப்புறம் என்ன சார் பேசுறீங்க? நீங்க உங்க வார்த்தை அடக்கி பேசுறீங்க. நான் சொல்றத கேளுங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 1,00,000 இந்திய அமைதிப்படை போய் வந்து அவங்க கொடுக்கல, சிங்கள பேரிவாதம் தடுத்தது யாரு? பிரபாகரன். சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லக்கூடாது. blinkered view of history. பொய் சொல்லாதீங்க சார். பிளாக் பண்ணது பிரபாகரன் இல்ல, ஃபைட் பண்ணது பிரபாகரன். that is my view. நான் பேசுற குறுக்க பேசுறேன், பேசவே விடல எனக்கு. இது பாருங்க, பேச காதல குறுக்க பேசினாரு அவரு.
அவுட் அண்ட் அவுட் டாலரேட் பண்ணாம பிளாக் பண்ணது அவர் உடனே அக்ரிமெண்ட்ல அவர் சொல்றாரு டிசாம் பண்ணுன்னு சொன்னாங்க. எப்படி அவங்க ஃபைட் பண்றாங்க, ஆம்ஸே நீங்க பிடுங்கல, முதல்ல அங்க பிடுங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஹரிகிராஜ் சிங் வந்து தெளிவா ஒத்து போயிருந்தா விடுதலை அக்ரிமெண்ட் வந்து டிசாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விடுதலை புலிகள் டிசாம் பண்ணல. போய் சொல்ல கூடாது சார். இல்ல சார், ரெண்டு பேரும் சொன்னா ஒரு யாருக்கும் புரியல. நான் பேசுறப்ப அனுமதிச்சிரணும் நீங்க. இல்ல நீங்க போஸ்ட் பண்ணி அவர் பேசினா அவர் நிறுத்தி இருக்கணும் நீங்க. இல்ல இல்ல நீங்க இன்டர்நெட்டா பேசினா நான் இன்டர்வியூ பண்ணேன். நான் பேசவே முடியல சார். நாங்க சரி நீங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. நான் பேசாம இருக்கேன், எனக்கு ஒண்ணு. விடுதலை புலிகள் ஆயுதங்களை ஒப்படைத்ததை அமைதிப்படையினுடைய தலைவர் மேஜர் ஜெனரல் ஹரிகிராஜ் சிங் அவர் புத்தகத்தில் ஆவணமாக எழுதியிருக்கிறார். விடுதலை புலிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்தார்கள், ஆனால் இந்திய உளவுத்துறை அவர் விடுதலை புலிகள் கொலை செய்யக்கூடிய EPRLவிற்கு ஆயுதத்தை கொடுத்துக் கொண்டிருந்ததுன்னு அவர் எழுதியிருக்க, நாங்க சொல்லல. ஹரிகிராஜ் சிங்கோட புத்தகம் அவர்தான் அமைதிப்படை. நீங்க விடுங்க, நீங்க ஒரு ஆளே கிடையாது, யூ ஆர் நோபடி. ஆமா, நீங்க வந்து என்னன்னா ஹரிகிராஜ் சிங் எழுதியிருக்கிறார், அவர் தான் படை நடத்தினவர், அவர் தான் விடுதலை புலி பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று படை நடத்தியவர், தாக்குதல் நடத்தியவர், அவர் எழுதியிருக்கிறார். நாங்கள் புலிகளிடம் வந்து ஆயுதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இந்திய உளவுத்துறை EPRLவுக்கு ஆயுதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, இதுதான் பிரச்சனை. அவருடைய எளிய கோரிக்கையை இந்தியாவுடைய அதிகாரிகள் செவிமெடுக்கவில்லை என்று ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி rediff.comல பேட்டி தெளிவாக கொடுத்திருக்கிறார். நன்றி நன்றி சார். நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. நான் வந்து திரு முராரி அவர்கள் சொன்னதிலிருந்தே வர்றேன். அவர் என்ன சொன்னாரு, காஷ்மீர்ல நம்ம ரெஃபரண்டம் கொடுக்கல, ஆமா அதை கூட இலங்கையில கொடுத்துருக்குறாங்கன்னு. என்னன்னு நல்லா புரிஞ்சுக்குவோம். காஷ்மீர் மக்களுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் கொடுத்த வாக்குறுதியை, ஐநாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் நேருவும் இந்திய அரசும் ஏமாற்றி விட்டார்கள். இங்கே என்ன ரெஃபரண்டம்னா, நம்ம இப்பயும் கேட்குறோம், தமிழீழ மக்களுக்கு நாங்கள் இலங்கையோடையே இருக்க விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் உங்கள் விருப்பம் போல போயிட விரும்புகிறீங்களா? ரெஃபரண்டம் தான் எங்களுடைய கோரிக்கை. அங்கே ஏமாற்றிட்டாங்க, இந்தியா ஏமாத்திடுச்சு காஷ்மீரில், இங்கே ஏமாத்தாமல் இருங்கன்னு கேட்குறோம். அவர் சொல்கிற ரெஃபரண்டம் என்ன தெரியுங்களா? அது கான்ஸ்டியூஷனில் 83வது உறுப்பில் எப்படி இந்த சட்டத்தை திருத்தலான்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒற்றையாட்சி அமைப்பை திருத்தணும். எப்படி திருத்த முடியும்? பார்லிமெண்ட்ல 3/2 பங்கு ஓட்டெடுப்பு வந்தால் போதாது, அதற்கு பிறகு மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தினால்தான் அந்த திருத்தம் செல்லுபடியாகும். இதனுடைய பொருள் என்ன? தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை 75 விழுக்காடு உள்ள சிங்களர்களும் 25 விழுக்காடு உள்ள தமிழர்களும் சேர்ந்து ஓட்டு போடணும்னு அர்த்தம். அப்ப சிங்கள பேரினவாதம் எதை சார்ந்து இருக்கிறது என்றால், சிங்கள பெரும்பான்மையை சார்ந்து இருக்கிறது. வெறும் ஒரு தலைவன் மட்டுமோ யாராவது ஒரு சீர்திருத்தவாதி வந்து இதை மாத்திரத்துக்கோ இல்லை, முழுக்க அவங்க கையில் அது ஒப்படைச்சிருது. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழர்களை பொறுத்தவரை அவருடைய அரசியல் விருப்பம் என்ன என்பது 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தெளிவுபடுத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் விடுதலை புலிகள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சம்பந்தனும் இன்னைக்கு இருக்கிற மாவை சேனாதிராஜாவும் அந்த மேடையில் இருந்தாங்க. தந்தை செல்வா இருந்தார். 48 தொடங்கி 76 வரைக்கும் அமைதி வழியில், அற வழியில், கூட்டாட்சி சுயாட்சிக்காக போராடியவர். இப்ப மைத்திரிபால சொல்லியிருக்கிறாரு, பண்டா செல்வா ஒப்பந்தமும் செல்வநாயகா சேனநாயகா ஒப்பந்தமும் அமல்படுத்தப்பட்டிருந்தால் பிரபாகரனே தோன்றி இருக்க மாட்டார்னு. பிரபாகரன் தனிநபர் அல்ல, ஆயுத போடுறதுக்கான தேவையை வந்திருக்காதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த ஒப்பந்தங்களை எதையுமே மதிக்கவில்லை, மையுளர் முன்பே கிழித்தெறிந்தார்கள். அதனுடைய விளைவு 76ல் எல்லா தமிழ் அமைப்புகளும், ஒரு தமிழ் அமைப்பு கூட விலகி நிக்கல, எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க, தமிழீழ தனி அரசு தான் என்று. தீர்மானம் போட்டதோடு நிக்கல, ஜனநாயகம் ஓட்டெடுப்புன்னு சொல்றீங்களே, 77ல் நடந்த வாக்கெடுப்பே என்னன்னா தமிழீழ குடியரசுக்கான வாக்கெடுப்பு. 1912 அயர்லாந்தில் எப்படி நடந்துச்சோ அதே போல 77ல் அவங்க கேட்டாங்க, இது இலங்கை நாடாளுமன்றத்திற்கு அல்ல, தமிழீழ தனியரசுக்கு என்று கருதி கொண்டு வாக்களியுங்கள். 19 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த ஜனநாயகத்தை இலங்கை மதிக்காமல் தான் 6வது திருத்தம் கொண்டு வர்றாங்க. யாரு? ஜெயவர்தனா கொண்டு வர்றார். 6வது திருத்தம் கொண்டு வந்து தனிநாடே கேட்கக்கூடாது, கேட்டால் அவங்க பதவி வைக்க முடியாது என்ற தடையை கொண்டு வந்தாங்க. எனவே எந்த வகையிலும் இப்ப மீண்டும் நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழர்கள் ஒருபோதும் திரும்ப பெறவில்லை. அவர்கள் பொது வாக்கெடுப்பு என்ற கோரிக்கையை இன்றைக்கும் வலியுறுத்துகிறார்கள். இந்த பொது வாக்கெடுப்பை இன்னைக்கு உலகம் நடத்தி இருக்குதா? இதெல்லாம் கடந்த காலம் இல்ல. கிழக்கு தைமூர்ல நடத்தி இருக்கிறாங்க, நமீபியாவில் நடத்தி இருக்கிறாங்க, தெற்கு சூடான் நடத்தி இருக்கிறாங்க, கொசாவாவில் நடத்தி இருக்கிறாங்க, இதே ஐநா நடத்தி இருக்கு. ஏன் எங்களுக்கு அது இல்லை? ஏன் தமிழனுக்கு மட்டும் இல்லை? இந்தியா கேட்கட்டும், காஷ்மீர் மக்களை தான் ஏமாத்தி விட்டீங்க, எங்க தமிழீழ மக்களுக்கு நீதி செய்யுங்க. இனப்படுகொலைக்கு ஆளான ஒரு மக்களுக்கு ஒரு ரெமடியல் சாவரிட்டி உண்டுன்னு சட்டம் சொல்லுது, சர்வதேச சட்டம். அந்த இன அழிப்புக்கு ஈடான ஒரு இறையாண்மை உண்டு. 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்றான். அவங்களுக்கு ஒரு ரெமடி என்று அவங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு நாட்டை கொண்டு போய் இஸ்ரேலை அமைத்து கொடுத்தான். அவன் மிச்சம் இருக்கிறதையும் பிடிச்சுக்கிட்டான்.
அது வேறு செய்தி. ஆனா யூதர்களுக்கு கிடைத்த அந்த ஈடு அது எங்களுக்கு தமிழர்களுக்கு வேண்டும். நடந்திருக்கிறது இன அழிப்பு, பொது வாக்கெடுப்பு எதுவா இருந்தாலும் ஐநா அறிக்கை சொல்லுகிறது. ராதால் ஹுசைன் சொல்றாரு, இன அழிப்பு இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. இது அறிக்கையில் இருக்கு, ஐநா அறிக்கையில் இருக்கு. இன அழிப்பு இல்லைன்னு 40,000 1.5 லட்சம் வாங்குறது அல்ல பிரச்சனை. ரஃபேல் லெம்கின் சொல்லி இன அழிப்பு சட்டத்தை எழுதியவர் சொல்லியிருக்கிறாரு. பெரும்பகுதியா சிறுபகுதியா என்பதல்ல பிரச்சனை. ஒரு இனம் என்பதை குறிவைத்து அழித்தால் போதும். 9,000 பேர் குரேஷியாவில் கொல்லப்பட்டார்கள், இனப்படுகொலை. பாலஸ்தீனர்கள் 600 பேர் கொல்லப்பட்டார்கள் இதுல காசா முனையில, அதுக்கு பேர் இனப்படுகொலை. இங்க இனப்படுகொலை இல்லைன்னு யாரும் சொல்லல, அவங்களும் சொல்லல. அவங்களும் இதே இதுல இறுதி நான் சொல்றேன், கூட்டாட்சி ஏதோ இருந்துச்சுன்னா சொன்னீங்க. எந்த காலத்திலும் இலங்கை அரசமைப்பு இல்ல 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 வெளிப்படையாக ஒற்றையாட்சி. இட் இஸ் எ யூனிட்டரி ஸ்டேட். 72லயும் இருக்கு, 78லயும் இருக்கு, இப்பயும் இருக்க போது. அந்த வார்த்தை இருக்குமா இருக்காதாங்கிறது வேறு செய்தி. அது வார்த்தையை வேணா நீக்கி விட்டு ஏமாத்தலாம், ஆனா ஒருபோதும் அது நடக்காது. இப்போ ஒரு நாடகம் ஆடுறாங்க. சர்வதேச நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய நடந்திருக்கிற இனக்குழுக்கான நீதி கிடைக்க விடாமல் தமிழ் மக்களுக்கு மறுப்பதற்கு நாடகம் சில சமரசவாத சரணாகதி தலைவர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு செய்யறாங்க. ஆனா தமிழ் மக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. தமிழ் மக்கள் பேரவை என்று அவங்க தனியா இந்த அரசியல் கட்சிகளை ஒதுக்கிவிட்டு இயங்க தொடங்கி இருக்கிறாங்க. உலக அளவில் 3 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. எனவே ஒருபோதும் இந்த சமஷ்டி எல்லாம் ஈழம் கவர்மெண்டே இருக்கு. அங்கே இருந்து ருத்ரகுமார் நடத்திட்டு இருக்காரு வாஷிங்டன்ல இருந்து. இன்னும் இருக்கு, அவங்க முதல்ல வந்துருத்தாங்க. டிரான்ஸ்நேஷனல், ஏதாவது பார்டரே கிடையாது, இதெல்லாம் இருக்கு. கனவுலகத்தில் யார் வேணா இருக்கலாம். அங்க இருக்க ரியாலிட்டி, அங்க இருக்க தமிழ் சுபாஷ் சந்திர போஸ் அந்தமான்ல இருந்துகிட்டு அமைச்சர் புதிய இந்திய அரசாங்கம் சுதந்திர போராட்ட வீரர். அது ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தானே உங்களுக்கு. இன்னைக்கு யாசர் அரஃபத் பாலஸ்தீனத்துக்குள்ள போய் முதல்ல அரசாங்கம் பார்லிமென்ட்ல வெடிகுண்டு தூக்கி பாலஸ்தீன நேஷனல் சுதந்திர போராட்ட வீரர். ஏன் எங்களுக்கு நெல்சன் மண்டேலா சிறையில் இருக்கிற காலத்துல ஆலிவர் டாம்போ கிழக்கு ஜெர்மனியில் இருந்து கொண்டு தென்னாப்பிரிக்காவுக்கான நாடு கடந்த அரசாங்கத்தை நடத்தின அதையெல்லாம் ஒத்துக்கொண்டதா இல்ல இந்தியா. தமிழன் என்றால் விரோதம், தமிழன் அழிய வேண்டும் என்பது சிங்களவனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் ஆசை. அவன் எப்படி நமக்கான சட்டத்தை கொடுப்பான்? தமிழன் போராடி தன்னுடைய சமத்துவத்தை நிலைநாட்டுவான். யாருக்கும் எந்த சந்தேகம் இல்ல. இங்க இலங்கை பிரச்சனை, தமிழ்நாட்டு இந்திய பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்துரையை சுட்ட வாஞ்சையர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் கையால் அடிச்செல்லாம் ஆஸ்துரை சாகல. ஆனா அங்க மட்டும் வன்முறை கும்பல் அவங்க கொண்டாங்கலாம் நல்லா பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் நான் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த புதிய அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இலங்கையில் தமிழ் வாழ்ந்த வடக்கு கிழக்கு மாநிலம் ராணுவத்தெல்லாம் வாபஸ் பெறணும். அதே மாதிரி தமிழ் அபகரித்த நிலங்கள் எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு காவல்துறை உள்ளிட்ட அந்த மீன்பிடிப்புத்துறை, மீன் பிடிக்கக்கூடிய உரிமை, மீன் பிடிக்கக்கூடிய உரிமை கூட அவங்களுக்கு கிடையாது உள்ள தமிழர்களுக்கு. காவல்துறை அது மாதிரி நில நிர்வாக அதிகாரம் இவற்றையெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி போல காணாமல் போன தமிழர்களை கண்டறியணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, சரி வர அந்த மாதிரி ஆளே கிடையாதுன்ட்டாங்க. ஆக இந்த வடக்கு கிழக்கு வாழக்கூடிய தமிழ் மக்கள்ல முழுமையான அமைதி நிலை வேண்டும். இது அடிப்படையாக சம உரிமையும் சுயநிர்ணயம் செய்து கொள்ள உரிமையில வழங்கப்பட்ட திருத்தங்கள் வந்தால்தான் ஏதோ புதிய அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையாவது ஏற்படுத்த கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு. அந்த கருத்தை நான் நன்றி சார். அவர் சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். சுயநிர்ணயங்கிறது தமிழர்களுக்கு இவர் போராடினாரா? திராவிட கழகத்தை விட்டு வருதானே அவரு? இங்க முன்னேற்றம் ஏற்படுத்த அவர் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். மிலிட்டரி வெளியேறணும், அப்புறம் தமிழர்களுக்கு நில உரிமை வரணும், போலீஸ் அதிகாரம் வேணும், இதெல்லாம் தமிழர்கள் மட்டும் பார்க்கல. அங்க இன்னொன்று முக்கியமான அதிபர்லேருந்து நமக்கு ஜனநாயக வேற மாதிரி சிஸ்டம் வரும். பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அங்கே வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் வரப்போகுது. நிறைய சேஞ்சஸ் அதில் வரப்போகுது. நம்ம தமிழில் யூனிட் டைமென்ஷனில் ஒன்லி தமிழ் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயும் வரப்போகுது. எல்லாமே அதை சேர்த்து இதில் மாற்றம், பெரிய மாற்றம் அங்கே வரப்போகிறது. அதில் டெஃபினட்டாக தமிழ்ஸ் ஆல்சோ வில் ஹேவ் சே. டெஃபினெட்லி இட் வில் பி a change for the better. I am confident about it. நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எந்த மாதிரியான மாற்றங்கள்னா என்ன? தமிழ் உரிமைன்னு சொல்றாங்க இல்லையா, சமூக உரிமை கட்டாயம் இருக்கும். டெஃபினட்டா சமூக முன்னேன்னா அவங்களும் நீங்க ஒண்ணு பாக்குறீங்க, 30 வருஷத்துல சின்னலிசம் சஃபர் பண்ணிருக்காங்க. இந்த வார் ஒருத்தரை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, எல்லாரும் நாடு பூரா பிளட் டு டெத். அதனால அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. அதனால அவங்க இனிமே அந்த மாதிரி பழைய பாதைக்கு போக மாட்டாங்க. இந்தியாவும் அந்த மாதிரி போகிறதுக்கு விடாது. இனிமேல் இன்னொரு ஈழம்லாம் வராது. அங்கே
போர் வரக்கூடிய சூழ்நிலை வராது. இனிமே வந்து ஜனநாயக முறையில் அவங்களுக்கு வேண்டிய உரிமைகள் கிடைக்கும். உடனே அவசரப்பட்டா நடக்காது. இது ஈழம் சொல்லியிருந்தா அதெல்லாம் ஒரு 200-300 வருடம் ஆகும். அதை பத்தி கவலை இல்லை. இங்கே திராவிட நாட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அல்ல, அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். அதாவது வந்து இவங்க வந்து என்ன தெளிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவர் தமிழ்ல ஒரு பொங்கல்ல வச்சு பேசிட்டாரு. ரெண்டாவது தமிழ்ல தேசிய கீதம் பாடிட்டாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிறைய வரும். இது ஆயிரத்துக்கு 200 ஆகும்னு கேட்டாங்க. அவங்க கேட்கும்போது திராவிட பத்தி பேசுறாங்க. திராவிட நாடை பத்தி தனியா நாங்க பேச தயாரா இருக்கிறோம். நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். இந்த விவாத மேடையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அத்தனை பேரும் சரி, நீங்க கலந்து கொண்டு உங்களுக்கு முன்வைத்த கருத்துக்கள் அத்தனையுமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள், தோழர் தியாக அவர்களும் சரி, கண்ணதாசன் அவர்களும் சரி, இதுபோல திருமுருகன் அவர்களும் சரி, அது மாதிரி முராரி அவர்களும் சரி, இது 3 பேரும் சரி ஒரு பக்கம். ஏன்னா ஒரு தமிழ் உணர்வு அப்படின்றதோட பார்க்கும்போது தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும், சம உரிமை கிடைக்கணும், சம அந்தஸ்து கிடைக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு இருக்கணும், இதுவரைக்கும் பட்ட காயங்கள் ஆறுவதற்கான ஒரு காலமாக எடுத்துக்கொண்டு இனிமே வரக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது ஒரு புது வாழ்க்கையாக அமையணும். அதற்கு இது அமையக்கூடிய 3வது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது அதுக்கு வழிவகையை செய்யக்கூடியதாக இருக்கணும். சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்தக்கூடிய இலங்கை அரசு அந்த மாதிரியான எல்லா எண்ணங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் முழு பரவல் அதிகார பரவலையும் சரி, அந்த கூட்டாட்சி தத்துவத்தை சட்டத்தில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்தியாவிலும் சரி உலகளவிலும் சரி இலங்கையின் மீது உள்ள பார்வை அப்படின்றது மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அந்த மாற்றத்தை நோக்கி நாம் போகணும் அப்படின்றதான் அத்தனை பேருடைய விருப்பமும் கூட. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நேயர்களே.